அப்படின்னா என் பேரை சந்திர பிரகாஷன் மாத்த சொல்றீங்களா? புரியல குருஜி. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஒரு பேருக்கு சத்தம் தான் முக்கியம். ஏன்னா சத்தம் தான் பேரு. அதுவும் நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஏத்த சத்தம் தான் முக்கியம். இல்லனா அது எடுபடாது. இதுதான் இப்போ உங்க பிரச்சனை. உடனே உங்க பேரை மாத்தி ஆகணும். சந்திர பிரகாஷ்ங்கிற பேரை உடனே சந்திர பி ர கா சூன்னு வச்சுக்கோங்க. அதாவது PIRAKASU பிரகாசு. சந்திர பிரகாசு சொல்லுங்க. சந்திர பி ரா கா சு. எக்ஸாக்ட்லி. அப்ப டோட்டலா 1 வரும். அப்புறம் யாரும் உங்களை அசைக்க முடியாது. அதிர்ஷ்ட லட்சுமி சார் இந்த 1. இந்த நம்பர் கூடி வருது சார். அது மட்டும் இல்ல சார், நீங்க தான் நம்பர் 1ன்னு இந்த உலகத்தையே சொல்ல வைக்க போற ஸ்பெல்லிங் சார் இது. சந்திர பிரகாஷ் பி ரா கா சு. சந்திர பிரகாசு. நல்லா இருக்கு குருஜி. ஆனா இதுல ஒண்ணு கவனிச்சீங்களா? பிரகாசு. காசுனா என்ன? லக்ஷ்மி. காசு சவுண்ட் கேட்டதுமே லக்ஷ்மி உங்களை தேடி ஓடி வருவா சார். எழுதி வச்சுக்கோங்க சார். நம்ம அடுத்த மீட்டிங்ல நீங்க என்னவா ஆகிருக்கீங்க மட்டும் பாருங்க சார். தினமும் உங்களுக்கு நான் வச்சிருக்கிற இந்த புது பேரை 41 தடவை இந்த பேப்பர்ல எழுதி பாருங்க. நீங்க எழுத எழுத உங்க வாழ்க்கையும் அப்படியே எழுச்சி அடைஞ்சு நிக்கும் சார். இதுல உங்க பேரை கரெக்ஷன் பண்ணி கொடுத்திருக்கேன். இத தினமும் 41 முறை எழுதுங்க. நீங்க எழுத எழுத உங்க வாழ்க்கையில பெரிய எழுச்சி வரும் சார். ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you. குருஜி, 1 second. Thank you sir. All the best. May I come in, sir? Come in. Sir. உள்ள வரும்போது எப்படி கேட்காம உள்ள வரக்கூடாதோ அதே மாதிரி லீவ் எடுக்கும்போது கேட்காம எடுக்க கூடாது. புரியுதா? சரிங்க சார். லீவ் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன். என்னங்க சார்? ஜாயின் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள லீவா? சார், எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கல்யாணமா? என்ன காது குத்துறியா? சார், பாட்டி சீரியஸா இருக்காங்க, அம்மாக்கு சீரியஸ், அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்ன்ற மாதிரி இது புது டெக்னிக்கா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? சந்திர பி ரா கா சு. சந்திர பிரகாசு. நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? அதுவும் இந்த மாதிரி கல்யாண விஷயத்துல யாராவது போய் சொல்வாங்களா சார்? Shut up. சார், நிஜமா நான் பொய்யெல்லாம் சொல்லல சார். வேணும்னா எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஓ, அப்படி வர. ஏம்மா அவங்களுக்கு இதே மாதிரி போய் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கியா? வீட்ல கேட்டா அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க. சரிம்மா, உன் மொபைல் கொடு. சார், கம் ஆன், கிவ் இட் டு மீ. எனக்கு உன்கிட்ட பேச டைம் இல்ல. கொடு. சார், என்ன பண்றீங்க? சார், நான் என் கல்யாண வேலையா லீவ் அப்ளிகேஷன் தரதா வந்தேன். என்ன நம்புங்க சார். ஓ, அப்ளிகேஷன்ல சார், லீவ் அப்ளிகேஷன் ரிஜெக்டட். இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போனா போதும். சரிங்க சார். அப்ப என் ஃபோன்? வேலை செய்யற நேரத்துல உனக்கு எதுக்கு போன்? வேலையை முடிச்சிட்டு வந்து போனை வாங்கிட்டு போ. Ayub, I'm sorry sir. You're between something. Shall I come little later? மீரா,
இட்ஸ் ஓகே. மீரா, சார் இன்னைக்கு என்ன வேலைன்னு இவளுக்கு பிரீஃப் பண்ணுங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் தான் வீட்டுக்கு போகணும். ஷியோர் சார். கோ. வா. எனிவேஸ் தட்ஸ் சேட். ஐம் சாரி. இப்படிலாம் நடக்கும்னு நானே நினைக்கல. இட்ஸ் ஓகே. நீ உன் ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணு. என்ன மச மச நடக்கிற? முன்னாடி போய் ஆட்டோ பிடி. பிடிக்கிறேன். இப்போ எங்க போறோம்? டி நகர்ல இருக்கிற நகை கடைக்கு. வாங்க, என் கார்ல போலாம். வேணாம் சார். இன்னைக்கு கார் இருக்குங்கிறதுக்காக ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டோம்னா லைஃப் லாங் எங்களால அதுல போக முடியாதுல்ல. நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம். கையில காசு வச்சிருக்கியா? என்கிட்ட இருக்கு. இல்ல சார், அனு கொடுத்திருக்கா. புஷ்பா, அப்படியே ரகுபதி சார் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். அவங்கள எதுக்கு? மாப்பிள்ளைக்கு தான் செயின் எடுக்க போறோம். பணம் வேற குறைச்சலா இருக்கு. அவங்க வந்தா கூடுதலா இருக்கு குறைச்சலா இருக்குன்னு ஏதாவது சொல்லி மனசுல ஏதாவது வச்சுக்க போறாங்க. நாமளே போய் எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க சார். சூர்யா சார், நீங்க உங்க கார்ல வந்துருங்க. நானும் புஷ்பாவும் ஆட்டோல வந்துடும். ஓ, நீங்க மட்டும் காத்தோட்டமா ஆட்டோல வருவீங்க, நான் கார்ல வரணுமா? நானும் உங்க கூட ஆட்டோல வரேன். சரி. ஏய், ஆட்டோ பிடி, ஆட்டோ பிடி. என்ன பிடிக்கிறது? அதான் வருதே ஆட்டோ. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துப்பா. சார் எங்க சார் போனோம்? டி நகர். ஏறுங்க சார். ஏறு. கொஞ்சம் உள்ள போ. நீங்களே இருங்க சார். நீங்க ஏறுங்க. தள்ளுமா, இன்னும் கொஞ்சம் தள்ளு. இதுக்கு மேல என்ன தள்ளுறது? கரெக்டா தான் உட்கார்ந்திருக்கேன். இல்லன்னா ஆட்டோ பிடிச்சு தொங்கிட்டு தான் வரணும். கொஞ்சம். சார் அந்த 2 ரூபா பட்டி தானே நீங்க? 2 ரூபாவா? அதான் மொபைல் ரீசார்ஜ் 8 ரூபான்னு அலோன்ஸ் பண்ணீங்களே, அந்த சூரியடெல் கம்பெனி அவர் தானே நீங்க? நீங்க என்னமோ குழம்பி போயிருக்கீங்க. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. நான் அதுல 4வது ஆள். நீங்க 3வது ஆளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடம் நிறைய இருக்கு சார், நீங்க உள்ள வாங்க. எங்க இடம் இருக்கு? உட்காரவே இடம் இல்லையே. நீ நல்லா கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்காந்தா போதும். நல்லா போ போ, முன்னாடி போ. பரவாயில்லம்மா சார், நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காந்துங்க சார். சார் இருந்தாலும் சார் உங்க முகம் எங்கேயோ பறிச்சப்பட்ட மாதிரி இருக்கு சார். சார் நீங்க டிவில ஏதாவது வந்திருக்கீங்களா? நான் டிவியில வந்ததும் இல்ல, டிவியை பார்த்ததும் இல்ல. சார் தமாசா பேசுங்க சார். டிவி பார்க்க யாருன்னா இருப்பாங்களா சார்? ஹலோ, இப்ப நீங்க வண்டி எடுக்கிறீங்களா இல்ல நான் இறங்கி நடந்த டி நகர் போட்டுக்கோ? சார் கோச்சிக்காதீங்க சார், இப்போ இதை எடுத்துறேன். சீக்கிரம் சார். வாங்க சார் வாங்க உட்காருங்க. தள்ளி உட்காரு. அனு மேடம், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அங்க உங்களுக்காக ஜுவல்லரி ஷாப்ல வெயிட் பண்றாரு. அது வந்து பங்கஜ் சார் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அனு மேடம் கேட்டுட்டு இருந்தேன். இங்க வேற என்ன பண்ணுவாங்க பங்கஜ்? அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அனு மேடத்துக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு அவங்களுக்கு லீவ் வேணும் இல்லையா? அதுதான் விசாரிச்சிருக்கேன். பங்கஜ், எல்லாரை விடவும் இவங்க கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு தான் நிறைய தெரியும் போல இருக்கு. வாட்ஸ்அப் பங்கஜ். எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாலும் தெரிஞ்சவனுக்கு 40 கண்ணுன்னு. நான் நாலும் தெரிஞ்சவன் மீராஜி. இவங்க லீவ் லெட்டர் கொடுக்க வந்தப்பவே நான் ஆபீஸ் வாசல்ல வச்சு பார்த்தேன். வாவ், தட்ஸ் வண்டர்ஃபுல் பங்கஜ். அப்படின்னா உங்களுக்கு சந்திரா சார் இங்க இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கணுமே. சந்திரா சாரா? ஆமா பங்கஜி, அவரு இன்சார்ஜ் எடுத்த பின்னாடி how could I not obey his orders? சந்திரா சார் இவங்க லீவ் அப்ளிகேஷனை அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சோ அவரு அப்ரூவ் பண்ற வரைக்கும் இவங்களுக்கு லீவ் கிடைக்காது. பாவம். This is not good, Miraji. Not good. Not so good.
அனு மேம், நீங்க என்ன திருஷ்டி பொம்மை மாதிரி அப்படியே வாயை பொளந்துட்டு நிக்கிறீங்க? உங்க லீவ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ அது அப்ரூவ் ஆகுற வரைக்கும் ஐ அம் afraid you have to be here. So keep working. பணத்தை இங்க வச்சேன். சார் சார் இருங்க சார், நான் கொடுக்குறேன். சார் பணம் வாங்கிக்கங்க. சார் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், பிசினஸ் மேன் சூர்யா பிரகாஷ் தானே நீங்க? அப்பத்துல மண்டே போட்டு குறைச்சிக்கிட்டே இருந்தேன் சார் நான். இப்பதான் சார் எனக்கு ஞாபகம் வந்தது. சார் சொல்லுங்க சார், சூர்யா பிரகாஷ் தானே நீங்க? எங்களுக்கு எக்கச்சக்க வேலை இருக்கு, கொஞ்சம் காசை வாங்கிக்கங்க, மிச்சத்தை கொடுங்க. சார் சார் வாங்க சார் போலாம். சார் 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 நீ எவ்வளவு பேர் ஆள் நீங்க? நீங்க என் ஆட்டோல ஏறி வந்தீங்கன்னு சொன்னா யாரு நம்புவா? வீட்லயும் ஷான்லயும் சொன்னா நம்ப மாட்டாங்க சார். அவங்களெல்லாம் காட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? ப்ளீஸ் சார். அட என்ன ஆளியா நீ? சும்மா அவருதான் இவரு இவருதான் அவருன்னு கேள்வி கேட்டு தொணப்புற. உனக்கு என்ன ஹோட்டல்ல வந்தது காசு கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன கிளம்புவியா? விடுங்க, பரவாயில்ல. நீங்க சொன்னது சரிதான். நான் சூர்யா பிரகாஷ் தான். நான் என் சொந்த வேலையா வந்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. பட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விஐபிஸ் யாராவது வெளியில வரத பார்த்தா அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். சரிங்க சார், எடுத்துக்கோங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். ஆனா ஒண்ணு சார், எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் எல்லா விஷயத்திலும் ஒரு தடவை தான் சார் வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப நன்றி சார். சார் வாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட். உங்களால எப்படி எல்லாருடைய எண்ணங்களையும் கரெக்டா புரிஞ்சு வச்சுக்க முடியுது? ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அவரு மனசு கூட சங்கடப்படக்கூடாதுன்னு கரெக்டா யோசிக்கிறீங்களா? இவர் கிரேட். சூப்பர் சார். நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். இந்த பணம் வசதி இது எல்லாமே என் அடையாளமா மாத்தினது மற்றவங்க தான். மற்றபடி இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? இந்த நல்ல குணம் தான் சார் உங்களை இந்த உயரத்தில் வச்சிருக்கு. ஆனா எனக்கு உங்க மேல ஒரு வருத்தம் சார். என்ன சார், அணு கல்யாணத்துக்கு நீங்க எதுவுமே செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் ஏன் இந்த ஆட்டோ சார்ஜ் எடுத்து நிட்டுறீங்க? ஆட்டோ சார்ஜ் தானே சார், அதில் என்ன இருக்கு? அணு சொன்னதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நீங்க உங்க பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்து எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சாதாரண மனுஷனா எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்றீங்கல்ல, அந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அணு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்கான். சுப்பு, ஏன் அனு இன்னும் காணோம்? கடை வாசல்ல தானே காத்துட்டு இருக்கேன்னா? ஆமா இல்ல, என்னால வந்திருக்கணுமே. ஒருவேளை கடை உள்ள நமக்காக காத்துட்டு இருக்காளோ என்னவோ. நான் போய் பார்க்கவா? போய் பார்த்துருவா. சுப்பு சுப்பு, அனு உள்ளே காணும். சுப்பு, எதுக்கு இப்ப பதற? அங்க இல்லைன்னா இன்னும் வரலன்னு அர்த்தம். வந்துட போறா, வெயிட் பண்ணுவோம். சார் அனுவா? ஏதாவது பிசினஸ் காலா இருக்கும், நீ வேற. ஹலோ சார், அனு இங்கே தான் சார் இருக்காங்க. ஏன் இன்னும் கிளம்பல? அது சொல்கிறதுக்கு தான் சார் கூப்பிட்டேன். சந்திரா சார் இங்கே வந்திருக்காங்க. அனு மேடத்தோட லீவ் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க சார். சார் என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பிள்ளையாரப்பா, நீ ஏன் இப்படி என்ன திரும்ப திரும்ப சோதிக்கிற? சூர்யா சார், அம்மா, அப்பா எல்லாரும் எனக்காக அங்க காத்துட்டு இருப்பாங்க. நான் இப்படி இங்க வசமா மாட்டிக்கிட்டேனே, நான் இப்போ எப்படி போறது? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல.
அனு அனு மேம் ஆடிட்டிங் ஃபைல் ரெடியா? என்ன அனு யோசனையில இருக்கு நீ? மேம் நீ லீவ் அப்ளிகேஷனை அவர்கிட்ட அப்ளை பண்ணியா? ஏமா, பகவான்னாலே சோதனை தான் பண்ணுவான். இல்லனா அவனுக்கு எதுக்கு பகவான்னு பேரு? எல்லாத்துல இருந்து வெளியே வர வழிய நாம தான் கண்டுபிடிக்கணும். மேம் ஆமாமா, போன தடவை உன்னை சந்திரா சார் வேலையை விட்டு தூக்குனப்ப அவரை கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் வேலைக்கு வந்து சேர்ந்த. சந்திரா சார நீ என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண? அவர்கிட்ட பிள்ளையார் பார்வதி கதையை சொன்ன மேம். என்னது கதையா? ஆமா மேம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமானு? நான் இங்க 15 வருஷமா வேலை பார்க்கறேன். சந்திரா சார சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அவர் இது வரைக்கும் யாருமே கன்வின்ஸ் பண்ணதில்ல. நீதான் அவரை சாமர்த்தியமா சமாளிச்ச மொத ஆள். நிஜமாவா மேம்? எனக்கு முன்னாடி யாரும் அவரை கன்வின்ஸ் பண்ணது இல்லையா? ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, ஆனா யார் மேம் அது? அதெல்லாம் இப்ப எதுக்குமா, விடு. இங்க பாரு, நீ சந்திரா சார அன்னைக்கு மாதிரியே பேசி ஒத்துக்க வைக்கணும். அப்படின்னா திரும்பவும் கதை சொல்லணுமா? எஸ், கதை சொல்லிதான் ஒத்துக்க வைக்கணும். நீ ட்ரை பண்ணி பாரு. அந்த பிள்ளையார் உன் கூடவே இருப்பாரு. ஆல் தி பெஸ்ட். அந்த ஃபைல் ரெடி ஆயிடுச்சுன்னா என் டேபிளுக்கு வந்து கொடு, நான் ஓகே வரேன். மேம். அனு அனு சார், என்ன சார் வேணும்? அனு இங்க பொண்ணு அனு. இல்ல சார். அப்பா 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 அனு இல்லப்பா. தெரியும்டா, அது தெரியாம இங்க தேவடு காத்துட்டு இருக்கோம். அவ வந்துருவா சம்பந்தி. சார் வந்துட்டு இருக்கா தானே? சரி, நாம எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாரும் உள்ள போலாம். ஆமா, சூர்யா சார் இப்படி வாசல்ல நிக்க வைக்கிறது அவ்வளவா நல்லா இல்ல. நாம உள்ள போய் வசதியா உட்கார்ந்துக்கலாமே. இட்ஸ் ஓகே. அப்பா நாம பாட்டுக்கு உள்ள போயிட்டா அனுக்கு எப்படிப்பா தெரியும்? அனு பாவம்ல. தெரியும்டா, அவ வந்தா போன் பண்ணுவா. நீ உள்ள போ. வாங்க உள்ள போலாம். சார் வாங்க. வணக்கம் சார். என்ன பாக்குறீங்க? தாலி செயினா, ஜிமிக்கா, கம்மலா, என்ன வேணும் சார்? அப்பா தாலி வேணுமான்னு கேக்குறாங்கப்பா. என்னப்பா பதில் சொல்றது? சும்மா இருடா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. இன்னும் ஒருத்தருக்கு வர வேண்டி இருக்கு. அவங்களும் வந்துட்டோம். சரியா? அனு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இந்நேரம் வந்திருக்கணும். டிராபிக் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. இன்னைக்கும் அவசியமா ஆபீஸ் போகணுமா என்ன? இல்லங்க, லீவ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி தான் ஆபீஸ் போனா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஆ